அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. லா சிவல்டா கத்தோலிக்கா திருப்பீடச் சார்பு இதழின் 175ஆம் ஆண்டு அறிவாற்றலுடன் சுறுசுறுப்புடனும் உலகில் ஈடுபட மக்களுக்கு கற்பித்தல், கடைநிலையில் இருக்கும் மக்களின் குரலாக இருத்தல் மற்றும் எதிர்நோக்கின் அறிவிப்பாளர்களாக இருத்தல் என்னும் 3 சிறப்பியல்புகளை கொண்டு லா சிவல்டா கத்தோலிக்கா என்னும் திருப்பீடச் சார்பு இதழானது தனித்தன்மையுடன் திகழ்கின்றது. திருத்தந்தை உலகின் சாளரமாக விளங்கும் கத்தோலிக்க இதழானது அதன் திறந்த தன்மைக்கு அடையாளமாக விளங்குகின்றது என்றும், தற்போதைய நிகழ்வுகளை அவற்றின் சவால்கள் மற்றும் முரண்பாடுகளை எதிர்கொள்ளும் அச்சமின்றி அணுகும் திறனை கொண்டு செயல்படுகின்றது என்றும் எடுத்துரைத்தார். திருத்தந்தை 14ஆம் லியோ செப்டம்பர் 25 வியாழனன்று வத்திக்கான் கொன்சிஸ்தோரோ அறையில் இயேசு சபையினரால் நடத்தப்படும் திருப்பீடச் சார்பு இதழான லா சிவல்டா கத்தோலிக்கா என்னும் இதழ் அலுவலக உறுப்பினர்கள் ஏறக்குறைய 40 பேரைச் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அந்நிறுவனம் தொடங்கப்பட்ட 175வது ஆண்டிற்கான தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். கடந்த 175 ஆண்டுகளாக திரு அவைக்கு செய்து வரும் உண்மையுள்ள தாராளமான பணிக்கு நன்றி தெரிவித்த திருத்தந்தை அவர்கள், திருத்தந்தையின் மறையுரைகள் திருப்பீடத்தின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க கலாச்சார உலகில் திரு அவையை நிலைநிறுத்துவதற்கு இதுவரை ஆற்றியுள்ள பணிக்காகவும் தொடர்ந்து பங்களித்து வருவதற்காகவும் தனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தார். அறிவாற்றலுடன் சுறுசுறுப்புடன் உலகில் ஈடுபட மக்களுக்கு கற்பித்தல், கடைநிலையில் இருக்கும் மக்களின் குரலாக இருத்தல் மற்றும் எதிர்நோக்கின் அறிவிப்பாளர்களாக இருத்தல் என்னும் 3 சிறப்பியல்புகளை கொண்டு லா சிவல்டா கத்தோலிக்கா என்னும் திருப்பீடச் சார்பு இதழானது தனித்தன்மையுடன் திகழ்கின்றது என்றும் எடுத்துரைத்தார். திருத்தந்தை அறிவாற்றல் சுறுசுறுப்புடன் உலகில் ஈடுபட மக்களுக்கு கற்பித்தல் நாம் வாழும் சிக்கலான சமூகத்தை வாசகர்கள் நன்கு புரிந்து கொள்ளவும், அதன் ஆற்றல் மற்றும் பலவீனங்களை மதிப்பிடவும் நமது கவனத்தை ஈர்த்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் வலியுறுத்தும் காலத்தின் அறிகுறிகளை தேடவும் இவ்விதழ் உதவுகின்றது என்றும், சமூக நீதி, குடும்பம், கல்வி, புதிய தொழில்நுட்ப சவால்கள், அமைதி போன்ற அடிப்படை பிரச்சினைகளில் மதிப்புமிக்க பங்களிப்புகளை செய்து உதவுகின்றது என்றும் தெரிவித்தார். கட்டுரைகள் வழியாக வாசகர்களுக்கு பயனுள்ள விளக்க கருவிகள் மற்றும் செயல்பாட்டிற்கான அளவுகோல்களை வழங்கலாம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், இதன் வழியாக அனைவரும் உண்மை, சுதந்திரம், மிகவும் நீதியான மற்றும் சகோதரத்துவ உலகத்தை உருவாக்க பங்களிக்க முடியும் என்றும் கூறினார். குரலற்றவர்களுக்கு குரலாக இருத்தல், சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கும் எளியவர்களின் குரலாக இருப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவரின் வாழ்க்கை மற்றும் பணியின் அடிப்படை அம்சம் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், செவிசாய்க்கவும் துன்பப்படுபவர்களுக்கு அருகில் இருக்கவும் அவர்களின் அமைதியான அழுகையில் தாக்கமாயிருக்கின்றேன் என்ற சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் குரலை அடையாளம் காணவும் வலியுறுத்தினார். திருத்தந்தை இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Wish you all the best.